தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். புனித சூசையப்பர் வணக்க மாதம் 16ஆம் நாள். காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டதை தியானிப்போம். தியானம். பழைய உடன்படிக்கை மற்றும் வேத நூல்படி ஆண்கள் எல்லோரும் வருடந்தோறும் வரும் 3 பெரிய திருவிழாவிற்கு ஜெருசலேம் ஆலயம் சென்று வழிபட வேண்டும். இவ்வழக்கத்திற்கேற்ப புனித சூசையப்பர் இயேசுவையும் மரி அன்னையையும் அழைத்து கொண்டு கோவிலில் வந்து ஜெபிப்பார். இயேசுவுக்கு 12 வயதாகும்போது அவ்வாறே சென்றனர். பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டு வழிபாட்டினை முடித்த பிறகு வீட்டிற்கு திரும்பினர். ஆனால் இயேசு மட்டும் அங்கேயே தங்கிவிட்டார். ஆனால் புனித சூசையப்பரும் மரி அன்னையும் இயேசு தமது உறவினர்களுடன் வந்து கொண்டிருப்பார் என எண்ணி ஒரு நாள் பயணத்தினை கடந்தனர். இரவில் தங்கும் இடத்தில் அவரை தேடினார்கள். அவர் கிடைக்கவில்லை. மிகவும் பயந்து கவலை அடைந்தனர். விரோதிகளால் தாக்கப்பட்டு விட்டாரா என அறியாமல் தவித்தனர். மீண்டும் ஜெருசலேம் திரும்பி வந்து பல இடங்களிலும் தேடினர். 3 நாட்களாகியும் இயேசு கிடைக்கவில்லை. மிகுந்த வேதனை அடைந்தனர். இறைவனின் ஆலயத்திற்குள்ளேயும் பெற்றோர்கள் சென்று தேடலானார்கள். அப்போது அங்கே இயேசு வேதநூல் வல்லுநர்கள் நடுவே அமர்ந்திருப்பதை கண்டார்கள். அவர்களுக்கு வேத நூல்களை விளக்கியும் வினா எழுப்பியும் அறிவுறுத்தி கொண்டிருந்தார். வேதநூல் அறிஞர்கள் இவரின் ஞானத்தை புகழ்ந்து பாராட்டி கொண்டிருந்தனர். அதனை பார்த்த மரி அன்னையும் புனித சூசையப்பரும் மகிழ்ச்சி அடைந்தனர். மரி அன்னை மகனிடம், உன்னை காணாது உனது தந்தையும் நானும் எவ்வளவு கவலையடைந்தோம். ஏன் இவ்வாறு செய்தாய் என கேட்டதும், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் தந்தையின் வீட்டில் தந்தையின் பணியினை செய்து கொண்டிருப்பேன் என உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். என்றாலும் பின்னர் அவர்களோடு புறப்பட்டு போய் கீழ்ப்படிந்து இருந்தார். புனித சூசையப்பரும் மரி அன்னையும் பழைய உடன்படிக்கையின் கட்டளைகளை தவறாது கடைபிடித்தது போல் நாமும் நம் வாழ்வில் அவற்றினை கடைபிடிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாட்களை கடைபிடிப்பது போல் இயேசுவின் பிறந்த நாள், பாஸ்கா திருவிழா, பரிசுத்த ஆவியின் நாட்களையும் கடைபிடிக்க வேண்டும். நாம் மட்டும் ஆலயம் சென்றால் போதுமென்று இராமல் மனைவி, மக்கள், வேலைக்காரர்களையும் அழைத்து செல்ல வேண்டும். கோவிலில் சென்று ஜெபிக்க வாய்ப்பு அளிக்கவும் வேண்டும். நாம் பாவத்தால் இயேசுவை இழந்து போனாலும் கவலைப்படாது ஆடி பாடி மகிழ்ச்சியாயிருக்கிறோம். உயிரற்ற பிணத்தை பார்த்து அழும் மனிதன் பாவத்தால் இறந்த ஆத்துமாவை பற்றி அழுவதை காணோம். உடலை விட ஆன்மாவே பெரிது என புனித அகுஸ்தீனார் எழுதியுள்ளார். ஒப்புரவு அருட்சாதனம் மூலம் நாம் இழந்த இயேசுவை மீண்டும் பெறலாம் என்பதை அறிந்தும் உடனே செய்பவர்கள் இல்லை. கொடிய வியாதிக்கும் நல்ல பாம்பின் கடிக்கும் உடனே மருந்து சாப்பிடாவிட்டால் என்ன நிகழும் என்பதை அறிந்து உடனே மருந்து சாப்பிடுவர். ஆனால் சாவான பாவத்தை செய்தவர்கள் ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற காலங்கடத்துவர். அப்போது திடீரென மரணம் நிகழ்ந்தால் மன்னிப்பு பெறாவிட்டால் நரகத்திற்கல்லவா செல்ல வேண்டியிருக்கும். இப்படி நமக்கு நிகழாதவாறு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒப்புரவு அடையாளத்தினை தவறுகள் செய்த போதெல்லாம் அடிக்கடி பெறுவோம். சகல வேத நூல்களையும் அறிந்தவராக இயேசு இருந்தபோதும் வேதநூல் வல்லுநர்களிடமிருந்தும் வேதங்களை கேட்டறிந்தார்.
அதனால் நாம் மறைநூல், நற்செய்தி நூல் இவற்றினை நாமும் படித்து நம்மை சார்ந்தவர்களையும் படிக்க செய்வோம். புதுமை. படிப்பறிவில்லாத ஒருவன் மற்றொருவனுக்கு சேவை செய்து வந்தான். அவன் எல்லாவற்றிலும் புனித சூசையப்பரை மாதிரியாக கொண்டு வாழ்ந்து வந்தான். அதுதான் அவன் பெற்ற கல்வியும் வேத நூலும் ஆகும். தான் செய்யும் வேலையிலும் ஜெபத்திலும் அவரையே நினைத்து அவரை போல் இருக்க முயற்சி செய்வான். அதனால் அவன் தன்னுடைய உடலை ஒத்து சிறு தவறுகளை கூட செய்யாமல் புண்ணியங்களை மட்டுமே செய்து வாழ்ந்தான். வேதங்களையும் பக்தி புண்ணியங்களையும் வேதநூல் வல்லுநர்களை விடவும் அதிகமாக தெரிந்து வைத்திருந்தான். ஆனால் எந்தவித பெருமையும் கொள்ளாது தாழ்ச்சி பொறுமையோடு தன்னுடைய நிலைக்குரிய கடமைகளை சரிவர செய்து வந்தான். ஒரு நாள் இயேசு சபை அருட்பணியாளர் இவரோடு சேர்ந்து பயணம் செய்தபோது இவரது அடக்கத்தையும் நற்பண்புகளையும் கண்டு புண்ணியங்களில் வானதூதர்களைப் போல் இருப்பதையும் வேதங்கள் முழுவதும் தேர்ச்சி பெற்றவனாக இருப்பதையும் கண்டு இம்மனிதரிடத்தில் அவரை பற்றி விசாரித்தான். அதற்கு அம்மனிதன், நான் தாழ்வான அந்தஸ்தில் பிறந்ததால் எழுத்து கல்வி அறிவு பெற முடியவில்லை. ஆனால் தந்தையாகிய புனித சூசையப்பரை நினைப்பதும் அவரது செயல்களை வாழ்வில் கடைபிடிப்பதும் தான் எனக்கு கல்வி மற்றும் மறைநூல் ஆகும். அவர் எனக்கு ஆதரவும் அடைக்கலவுமாக இருக்கிறார் என்றான். புனித சூசையப்பரை நம்பி அவர் வழியில் செல்ல முயற்சிப்பவர்கள் எப்போதுமே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் ஞானத்திலும் புண்ணியத்திலும் வளர்ந்து மோட்சத்தை அடைவார்கள். நாமும் நமது நிலைக்குரிய வகையில் புனித சூசையப்பரை நினைத்து புனிதராக மாற முயற்சி செய்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜெபம். இயேசு காணாமல் போனதால் அளவில்லாத துன்பப்பட்ட தந்தையாகிய புனித சூசையப்பரே, உம்மை பக்தியோடு வணங்கி புகழ்கின்றோம். 3 நாட்களாக இயேசுவை தேடினீரே. எத்தனையோ பேர் சாவான பாவத்தில் மூழ்கினாலும் ஒப்புரவு அருள்சாதனத்தை பெற்று மீண்டும் இயேசுவை தேடுவதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நாங்கள் உடனே மனம் வருந்தி காலம் தாழ்த்தாது
ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற அருள் புரியும். இயேசு காணாமல் போனதை நினைத்து வருந்திய உம்முடைய பக்தர்களாயிருக்கிற நாங்கள் சாவான பாவத்தில் சாகாதபடி உதவி செய்தருளும் என உம்மை நோக்கி தயவாக மன்றாடுகிறோம். ஆமேன். புனித சூசையப்பரிடம் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜெபம். இயேசு காணாமல் போனதால் கவலைப்பட்ட புனித சூசையப்பரே, பாவிகளை மனம் திருப்பி அருளும். காணாமல் போன இயேசுவை தேடிய புனித சூசையப்பரே, பாவிகளை ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற செய்தருளும். இயேசுவை கண்டு சந்தோஷமடைந்த புனித சூசையப்பரே, அன்னை மரியே, மனம் திரும்பிய பாவிகளை திடப்படுத்தியருளும். ஆமேன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல் வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறைமக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருவீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கேற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவீராக. திரு குடும்பத்தை உம் உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் உம் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணமடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமேன். புனித சூசையப்பருக்கு சுயத மன்றாட்டு. கிருபை தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாயிருக்கிற பிதாவாகிய புனித சூசையப்பரே, தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் தாமிறந்து கேட்டதை அடையாம போனதில்லை என்று புனித தெரசம்மாள் நிச்சயித்ததை நினைத்தருளும். என் அன்புள்ள தகப்பனாரே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சறிந்து அழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுகிறேன். மிகவும் இரக்கமுள்ள பிதாவாகிய புனித சூசையப்பரே, சொற்பமும் அயோக்கியமுமாயிருக்கிற எளிமையுமான மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும். ஆமேன். புனித சூசையப்பருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும்.
கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்க பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. புனித தம்ம திருத்துவமாயிருக்க ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாயாரின் பக்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கப்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து நாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம வீரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகம் உடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படுதல் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கம் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்காவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானனாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பக்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவிழமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவரென்று எங்களால் வணங்கப்படுகிறாவா? பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராய் இருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவன்களாகும்படி தேவரீரை அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமேன். திருக்குடும்பத்தின் பாதுகாவலராம் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமேன்.